ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாக்கிங் வீடியோ பாருங்கள். இன்றைக்கி வாக்கிங் வந்து பிங்கிக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரமாகவும் தான் போனோம். ஆனால் ரோட்டில் யாருமே இல்லை. வாக்கிங் வீடியோ வந்து என்னால் கட் பண்ணி போட முடியலை. ஏன்னா அவ்வளோதான் வாக்கிங் வந்தாங்க. அதை ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். நான் எந்த இடத்துலையுமே கட் பண்ணல. ஓகே, போயிட்டு வந்து வர வரைக்குமே போட்டிருக்கேன். தொடர்ந்து அவங்க போயிட்டே இருக்காங்க பாருங்கள். தொடர்ந்து போட்டிருக்கேன். திரும்பி திரும்பி பார்த்துட்டு தான் நடப்பாங்க. ஏன்னா டாக் ஏதாவது வருதா. அவங்க வந்து சில நேரத்தில் நானே கேட்டுகிட்டே இருப்பேன், பாப்பா நீ வாக்கிங் எதுக்காக போகிற? வேறு டாகை பார்த்து சண்டை போடுறதுக்காக போகிறையா, இல்லை எதுக்காக போகிற அப்படின்ற மாதிரியே கேட்பேன். அந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி காஞ்சி போயிருந்தது. ஒரு டைம் நான் வீடியோ போடுறப்ப இது பாருங்கள் காஞ்சி போயிருக்குன்னு காமிச்சேன். இப்போ வந்து மழை பெஞ்சதுனால எப்படி பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றி வர யாருமே இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. எப்போவுமே பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு அப்படின்னாக்கா யாருமே வாக்கிங் வரமாட்டாங்க அவ்வளோவா. கொஞ்சம் எல்லாமே லேட்டாக எழுந்திரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் 3 மைல் இருந்தது. சரி ஒன்றா க்ராஸ் பண்ணி போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்களை பார்த்த உடனே ஒரே ஒரு மைல் மட்டும் இந்த பக்கம் போயிடுச்சு. மற்ற 2 மைல் இந்த பக்கமே இருந்தது. செடிக்குள்ளே இருக்காங்க, அதனால் அவங்கள எடுக்க முடியல. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டு வர முடியாது, நான் வந்து இன்னும் அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கூப்பிட்டப்போ, இல்லை நான் அந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியே தான் இழுத்துட்டு நிற்கிறாங்க. இழுத்தும் பார்த்தோம் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம் பாப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு போகவே இல்லை. வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு வழக்கம் போல் உடனே வந்து வெளியில் ஒரு பாத்ரூம் இருக்கும், அங்கே போய் நிற்பாங்க. எப்போவுமே வாக்கிங் போயிட்டு வந்த உடனேயுமே கயிறு அந்த பெல்ட்டை கழட்டி விட்ட உடனேயே அங்கே தான் போய் நிற்பாங்க. வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து காலெல்லாம் கொஞ்சம் மண்ணாயிடுச்சாமா. அந்த மண்ணெல்லாம் அவங்க வந்து கழுவிட்டு, முகமெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வீட்டுக்குள்ளார வருவாங்க. ரெகுலராக டெய்லியுமே இது நடந்துகிட்டே தான் இருக்கும் பாருங்கள். அந்த காலையும் அந்த கையை அந்த முகத்தை கழுவுறதுக்குள்ளார என்னென்ன வேலைத்தனம் பண்ணுவாங்க தெரியுங்களா. அந்த கால் கழுவிக்க, 2 கால் மட்டும் கழுவுனா போதுமா பாப்பா? கை கழுவுனா போதுமா? கால் கழுவ வேண்டாமா? அந்த கால் அந்த கால் அந்த கால். எங்கே போகிற? அப்பா ஏன்னா ஃபுல்லாக குளித்த மாதிரி உதற. ஏ பாப்பா கேள்வி அடுத்து என்ன மேலே உட்காந்தாச்சு. அப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வராங்களாமாப்பா. வாக்கிங் போயிட்டு வந்து டயர்ட் ஆயிடுச்சாம்மா. ரெஸ்ட், கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு.